ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 7ஆம் தேதி சஷ்டி விரதமானது வருகிறது. இந்த சஷ்டி விரத நாள் பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் வரக்கூடிய சஷ்டி விரதம் அப்படின்னே சொல்லலாங்க. இந்த சஷ்டி விரதத்தை யாரெல்லாம் கடைபிடிக்கலாம், இந்த நாளில் விரதங்களை நாம எப்படி இருக்கலாம், இதற்கு முறையாக நாம எப்படி விரதங்களை மேற்கொள்ளணும் என அனைத்து தகவலுமே நாம இந்த வீடியோ மூலம் தெரிந்து கொள்ளலாம். சஷ்டி விரதம் அப்படின்னு சொல்லும் போது இந்த நாள் முருகப்பெருமானிற்கு உகந்த நாள், முருகப்பெருமானிற்கு ஏற்ற நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாள் தெய்வ வழிபாட்டிற்கு உகந்த நாளாகவும் நம்ம சொல்லலாங்க. சஷ்டி அப்படின்னு சொல்லும் போது முருகப்பெருமான் அனைவருக்கும் ஞாபகத்திற்கு கண்டிப்பாக வருவாங்க. ஸோ முருகப்பெருமானுக்கு நம்ம மனதார விரதம் இருந்து இந்த நாளில் முருகப்பெருமானை மனதார வழிபாடு செய்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நினைத்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு உறுதியாகவே சொல்லப்படுது. இந்த சஷ்டி விரதத்திற்கு அவ்வளவு மகிமைகள் இருக்கு, அவ்வளவு சக்திகள் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேருக்கு சஷ்டி விரதத்துடைய மகிமைகள் கண்டிப்பாக தெரிந்திருக்கும். இந்த சஷ்டி விரதத்தை இருந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில நிறைய அற்புதங்களை நீங்க கண்கூடாக பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீங்க கண்கூடாக பார்க்கலாம். நிறைய மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்க வாழ்க்கையை புரட்டி போன்ற அளவுக்கு இந்த சஷ்டி விரதத்துடைய மகிமைகளை நீங்க தெரிந்து கொண்டு இந்த நாளில் யாரெல்லாம் விரதங்களை இருக்கலாம், எப்படி விரதங்களை மேற்கொள்ளலாம் அப்படின்ற தகவலை நிச்சயமாக தெரிந்து கொண்டு பயனடைங்க. இதுவரை சஷ்டி விரதம் இருக்காதவர்களா இருந்தீங்கன்னா நீங்களும் மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி விரதத்தை ஒரு முறை நீங்க இறந்து பார்த்தாலே கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றத்தை நீங்க தெரிந்து கொள்ளலாம். ஸோ இதற்கு அவ்வளவு மகிமைகள், அவ்வளவு சக்திகள் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. முருகப்பெருமானிற்கு சிறப்பான விரதங்களில் ஒன்று இந்த சஷ்டி விரதம் அப்படின்னு சொல்லப்படுது. அது போலவே ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய கந்த சஷ்டி விரதம் பார்த்தீங்கன்னா அனைவரும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விரத நாள் அப்படின்னே சொல்லலாம். இந்த கந்த சஷ்டி விரதத்தை லட்சக்கணக்கான பக்தர்கள் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்வாங்க. ஸோ இதனுடைய மகிமைகள் அவ்வளவு இருக்கிறதின் காரணமாக அனைவரும் இந்த விரதத்தை நிச்சயமாக மேற்கொண்டு வராங்க அப்படின்னே சொல்லப்படுது. அதுபோலவே மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி விரத நாளில் நீங்க முருகப்பெருமானை நினைத்து விரதங்களை இருந்து வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். பொதுவாகவே குழந்தை வரம் வேண்டுபவர்களாய் இருந்தீங்கன்னா சஷ்டி விரதத்தை நீங்க இருக்கலாங்க. ஆனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சஷ்டி விரதம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய அருளால் உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் அப்படின்னு ஐதீக ரீதியாகவே சொல்லப்படுது. வெறும் குழந்தை வரத்திற்காக மட்டுமே இந்த விரதங்களை இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை அப்படின்னே சொல்லப்படுது. அதாவது உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கஷ்டத்தில் நீங்க இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த சஷ்டி விரதத்தை நீங்க இருக்கலாம். இந்த சஷ்டி விரதத்தை நீங்க இருக்கும் பொழுது மனதார முருகப்பெருமானை நினைத்து நீங்க வேண்டி கேட்கும் போது உங்களுடைய கஷ்டங்கள் கண்டிப்பாக தீர்ந்துவிடும் அப்படின்னு முழு நம்பிக்கையாகவே சொல்லப்படுது. ஸோ இந்த சஷ்டி விரதத்தை எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத நாம தெரிந்து கொண்டு பயனடையலாம். முருகப்பெருமான் அவர்களுடைய கஷ்டத்தை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு உண்மையான விரதமாகவே இந்த சஷ்டி விரதத்தை நாம சொல்லலாங்க. மாதம் மாதம் வரக்கூடிய சஷ்டி விரதம் ரொம்பவுமே ஒரு ஸ்பெஷலான விரதம் அப்படின்னு கூட சொல்லப்படுது. இந்த சஷ்டி விரதமானது தேய்பிறை சஷ்டி விரதம் அப்படின்னே சொல்லலாம். வளர்பிறையில ஒரு சஷ்டியும் தேய்பிறையில ஒரு சஷ்டியும் கண்டிப்பாக வருங்க. இப்போ மே 7ஆம் தேதி வரக்கூடிய சஷ்டியானது தேய்பிறை சஷ்டி அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாகவே இந்த சஷ்டி விரதத்தை அனைவருமே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விரதமாகவே நாம பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், சங்கடங்கள் அனைத்துக்குமே நீங்க தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா இந்த சஷ்டி விரதத்தை நீங்க கண்டிப்பாக இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் முருக பக்தர்கள் பார்த்தீங்கன்னா அனுபவ ரீதியாகவே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு உண்மையான சம்பவம் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. முருகப்பெருமான் உங்களுடைய கஷ்டத்தை தீர்த்து வாய்ப்பார் அப்படின்னு நீங்க முழு மனதோடு நம்பி இந்த விரதத்தை கண்டிப்பாக நீங்க இருக்கலாம். யாரெல்லாம் இந்த சஷ்டி விரதம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாதவர்கள், வறுமையில வாடக்கூடிய நேயர்களா இருந்தீங்கன்னா, தொழில் வளர்ச்சி அடைய வேண்டக்கூடிய நேயர்களா இருந்தாலும் சரி, நோய்கள் குணமாகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நேயர்களாக இருந்தாலும் சரி, திருமண தடையில இருக்கக்கூடிய பக்தர்களாக இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, அதாவது உங்களுடைய கல்வி மேன்மைக்கு வேண்டுபவர்களாக இருந்தாலும் சரி என அனைவருமே இந்த சஷ்டி விரதத்தை கண்டிப்பாக நீங்க இருக்கலாம்.
எங்கு சென்றாலும் யாரோ ஒருவரால் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது என்று நினைக்கக்கூடிய நேயர்களும் மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி விரதத்தை நீங்க இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விரதங்களை நீங்க இருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு குறைகள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் அனைத்திற்குமே இந்த சஷ்டி விரதத்தால் ஒரு தேர்வு கிடைக்குங்க. இந்த சஷ்டி விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரச்சனைகள் தேய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் நேயர்கள் தேய்பிறை சஷ்டியில நல்ல விஷயத்தை நீங்க கண்டிப்பாக ஆரம்பிக்கலாம். அதாவது அது வளர வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நேர்கள் வளர்பிறையில சஷ்டி விரதத்தை நீங்க இருக்க துவங்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அந்த விஷயத்திற்காக எந்த சஷ்டியில நீங்க விரதம் இருக்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்க தெரிந்து கொண்டு இருக்கலாங்க. எந்த காரணத்திற்காக சஷ்டி விரதம் இருந்தாலும் சரி, வளர்பிறை தேய்பிறை என 2 திதியில வேண்டுமானாலும் நீங்க சஷ்டி விரதங்களை இருக்கலாங்க. இந்த சஷ்டி விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஷ்டி விரதம் இருப்பவர்கள் காலை எழுந்தவுடன் குளித்துவிட்டு விளக்கேற்றி வீட்டில் முருகப்பெருமானின் திருவுருவ படத்திற்கு செவ்வந்தி பூ மலரை நீங்க சாற்றணும். ஏதோ ஒரு வெள்ளை நிற பூவை கூட நீங்க அணிவிக்க செய்யலாம். அதன் பிறகு நெய்வேத்தியமாக காய்ச்சிய பால், சர்க்கரை சேர்த்து அல்லது தேன் கலந்து கூட நீங்க வைக்கலாம். அதோடு 2 வாழைப்பழங்கள் அல்லது பழங்கள் கிடைக்கவில்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய நேயர்கள் ஏதாவது ஒரு பழம், வெற்றிலை பாக்கு வைத்து மனமுருகி உங்களுடைய பிரார்த்தனையை முருகப்பெருமானின் நீங்க முறையிட்டு கேட்கலாம். இப்படி முருகப்பெருமானிடம் மனதார முறையிட்டு நீங்க வேண்டி கேட்கும் போது கண்டிப்பாக நீங்க நினைத்த விஷயம் நடக்குங்க. இந்த நேரத்துல உங்களுடைய விரதத்தை நீங்க துவக்கலாம். அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யலாம். ஒருவேளை சாப்பிடாமலோ அல்லது 2 வேளையும் சாப்பிடாமலோ அல்லது பழம் மற்றும் பால் சாப்பிட்டு கொண்டு விரதங்களை இருக்கலாம். ஸோ உங்களுடைய உடல்நிலையை பொறுத்து நீங்க விரதங்களை இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வயதானவர்களா இருந்தீங்கன்னா, உங்களால சாப்பிட முடியாமல் விரதம் இருக்க முடியல அப்படின்னு நினைக்கக்கூடிய நேயர்களா இருந்தீங்கன்னா பழங்கள் சாப்பிட்ட விரதங்களை நீங்க இருக்கலாம். மாலை நேரத்துல வீட்டில் சட்கோணம் கோலம் போட்டு அதுல 6 அகல் விளக்குகளில் தீபம் ஏற்ற வேண்டுங்க. அந்த 6 தீபமும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நெய் தீபமாக ஏற்றலாம் அல்லது ஒரு தீபமாவது நீங்க நெய் தீபமாக ஏற்றுவது முக்கியமாகவே சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை நீங்க பின்பற்றலாம். நெய்வேத்தியமாக உங்களால முடிந்தால் காய்ச்சிய பால் பழத்தை வைத்து நீங்க வழிபடலாம். பூஜைகளை முடித்த பிறகு நெய்வேத்தியமாக வைத்துள்ள பாலை குடித்துவிட்டு விரதங்களை நீங்க முடித்துக் கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் முருகப்பெருமானிற்கு உகந்த பாடல்களை பாடி நீங்கள் கண்டிப்பாக வழிபாடு செய்யலாங்க. ஸோ இப்படி தான் விரதம் இருக்கணும். யாரெல்லாம் விரதங்களை இருக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிந்திருப்பீங்க. ஸோ இந்த சஷ்டி விரதத்துடைய விரத முறைகளை கண்டிப்பாக அனைவரும் தெரிந்து கொண்டு பயனடைந்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.